வெல்கம் ஸ்டூடெண்ட். சாப்டர் 7 பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் 4 டைப்ஸ் பார்த்துருக்கோம். யூசர் டிஃபைன்ட்டு பில்ட்இன், லேம்டா, அடுத்து பார்த்தீங்கன்னா ரெக்ரஷன். அதில் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனும் லேம்டா ஃபங்க்ஷன்ஸ் அதை பார்த்தீங்கன்னா அனானிமஸ் ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு. இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரஷன் ஃபங்க்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்ட்இன் அண்டு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது பில்ட்இன் அண்டு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்னென்ன ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஃபங்க்ஷனோட நேம் கொடுத்துருப்பாங்க, அதை பற்றி ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ், அவனுடைய சின்டாக்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஏபிஎஸ் அப்சல்யூட் ஃபங்க்ஷன் நம்ம சொல்கிறது. இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் வேல்யூஸ், அதை பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூஸ் என்ன பண்ணோம்னா பாசிட்டிவாக உங்களுக்கு என்ன பண்ணால் ரிட்டர்ன் பண்ணும். தேரி பாருங்கள், ரிட்டர்ன்ஸ் an absolute value of a number. The argument may be an integer or floating point number. அந்த ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டிஜராக இருந்தாலும் சரி, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பராக இருந்தாலும் சரி, அது என்ன பண்ணோம்னா அப்சல்யூட் வேல்யூவை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ அதனுடைய சின்டாக்ஸ் பாருங்கள், ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எக்ஸ் ஏதாச்சும் ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன கொடுத்தாங்கன்னா 20, y ஈக்குவல் டு -23.2. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு எக்ஸுக்கு பாருங்கள், பிரிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏபிஎஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா எக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன ஆகுது, பிரிண்ட் ஆயிரும். எக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரிண்ட் ஆயிரும். அடுத்து என்ன இருக்குது, ஏபிஎஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஏபிஎஸ் ஆஃப் எக்ஸ், இப்போ எக்ஸ்குள்ள என்ன இருக்கும் 20. அப்போ இது என்னது பாசிட்டிவ் நம்பர், அதனால் அப்படியே உங்களுக்கு பாசிட்டிவ் நம்பரை ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் தான் நம்மளுக்கு கான்செப்ட். y ஈக்குவல் டு -23.2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. பிரிண்ட் டு y ஈக்குவல் டு, இப்போ y ஈக்குவல் டு அப்படிங்கிறது பிரிண்ட் ஆச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் ஒய் இதை ஃபங்க்ஷன். இப்போ ஒயில் வந்து என்ன இருக்குது -23.2. இங்கே என்ன பண்ணணும், ரிட்டர்ன்ஸ் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் நம்பர். நம்ம கொடுக்குற நம்பர் என்ன பண்ணோம்னா அப்சல்யூட்டாக கொடுக்குறது, அது நெகட்டிவ் என்ன பண்ணுது பாசிட்டிவில் கொடுக்கும். இப்போ 23.2 அப்படிங்கிறது உங்களுக்கு பிரிண்ட் ஆகிரும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஓஆர்டி ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது. இதனுடைய ஒர்க் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரிட்டர்ன்ஸ் ஆஸ்கி வேல்யூ ஃபார் கிவன் யூனிகோட் கேரக்டர். திஸ் இஸ் ஃபங்க்ஷன் இன்வெர்ஸ் ஆஃப் சிஹெச்ஆர் ஃபங்க்ஷன்ஸ். அதை பார்த்தீங்கன்னா ஓஆர்டி ஃபங்க்ஷன், இது வந்து நம்மனா சிஹெச்ஆர் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம சொல்கிறது. இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று என்ன பண்ணால் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. என்ன அப்படின்னா ரிவர்ஸில் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓடியும் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறது கேர், அந்த ஆன்சர் வந்து கொடுக்கும். கேர் இருக்கிறது என்ன பண்ணும், ஓடியும் உங்களுக்கு மாற்றி கொடுக்குற ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, கேரக்டர் வந்து உங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்பர்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது. நம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுறது, கேரக்டரை கன்வெர்ட் பண்ணுற ஒர்க் வந்து செய்யும். அதனால் இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் ஆஃப் சிஹெச்ஆர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ என்னோடய சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓஆர்டி சி அப்படிங்கிறது. அதை பார்த்தீங்கன்னா சின்னா அந்த இடத்துல ஒரு கேரக்டர் ஏதாச்சும் ஒன்று கொடுக்குறீங்க அர்த்தம், அதாவது சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சி ஈக்குவல் டு கோட்ஸ்கில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிங்கிள் கோட்ஸில் ஏ ஸ்மால் ஏ, அடுத்து டி ஈக்குவல் டு ஸ்மால் கோட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா கேபிட்டல் ஏ கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு இதனுடைய ஆஸ்கி வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ரிட்டர்ன்ஸ் ஆஸ்கி வேல்யூ ஃபார் த கிவன் யூனிகோட் கேரக்டர். நீங்கள் கொடுக்குற கேரக்டருக்கு என்ன பண்ணோம், ஆஸ்கி வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். நம்ம லாஸ்ட் வீக் படிச்சிருப்போம். ஓகே, ஸ்மால் ஏ, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் இஜெட் என்ன வரும் அப்படின்னா 97 to நான் இருக்கா 97 to 122 வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம +1லேயே படிச்சிருப்போம் அதோடைய ஆஸ்கலைஸ். இதே வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏவாக இருந்தால் என்ன பண்ணுவோம் 65லேருந்து 90 வரலும் உங்களுக்கு என்ன பண்ணோம்னா கேபிட்டல் ஏ டு ஜெட். இப்போ இந்த ஸ்மால் ஏக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா 97, கேபிட்டல் ஏக்கு என்ன வரும் 65. இது வந்து ஃபங்க்ஷனாக உங்களுக்கு ப்ரைட் பண்ணியிருக்காங்க. சி ஈக்குவல் டு ஏ, டி ஈக்குவல் டு கேபிட்டல் ஏ. இப்போ பிரிண்ட் சி ஈக்குவல் டு ஓஆர்டி சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்மால் சி, அதை பற்றி இந்த சி வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓஆர்டி ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா சின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சி இல்லைனா ஏ, ஏக்கு வந்து என்ன வரும்னா 97 அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஆஸ்கி வேல்யூ வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏ ஓஆர்டி ஆஃப் டி. இப்போ டியில் வந்து என்ன வச்சுன்னா கேபிட்டல் ஏ, அப்போ 65ங்கிற ஆன்சர் வந்துடும். அப்போ இந்த ஃபங்க்ஷன் அப்படியே இருக்குன்னா ஆப்போசிட்னு சொல்லி பார்த்தாச்சு. இது வந்து என்ன பண்ணோம்னா நீங்கள் நம்பர் கொடுத்துருவீங்க, அதை என்ன பண்ணுறது கேரக்டரை உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இதில் பாருங்கள், CHR function returns Unicode character for the given ASCII value. This function inverse of ORD functions. இப்போ என்ன பண்ணுது, returns Unicode character. நம்ம கொடுக்குறது என்ன பண்ணுது ASCII வேல்யூக்கு கேரக்டர் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். C ஈக்குவல் டு எக்ஸாம்பிள் பாரு, அது மாதிரி சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கேர் ஐ, ஏதாச்சும் ஒரு வேரியபிளும் அதுக்குள்ளே கொடுத்துக்கணும். அதான் பார்த்தீங்கன்னா ஐன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இன்டிஜர் மென்ஷன் பண்ணதுக்கோசரம் ஐன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. C ஈக்குவல் டு 65, D ஈக்குவல் டு 43. இப்போ இதில் பாருங்கள் பிரிண்ட் சிஹெச்ஆர் சி. இப்போ சின்னு உனக்கு என்ன பண்ணோம், ஸ்மால் ஏக்கு வந்து என்ன சொல்லியிருந்தோம், ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சிலாம் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா. அடுத்து பார்த்தீங்கன்னா டி, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது வந்து வேரியபிள் சிடி அப்படிங்கிறது வேரியபிள், 65 43 அப்படிங்கிறது என்ன அது கொடுத்துருக்க நம்பர்ஸ். ஓகே, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த சிடிங்கிறது வேரியபிள், இந்த இடத்துல இந்த ஸ்மால் ஏ கேபிட்டல்ங்கிறது என்ன அப்படின்னா ஆஸ்கி வேல்யூஸ். இந்த சிடி அப்படிங்கிறது என்ன வேரியபிளோட நேம்,
இப்போ 65 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்பர்ஸ். இது வந்து என்ன கன்வெர்ட் பண்ண போகுது, கேரக்டர் கன்வெர்ட் பண்ண போகுது. இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பாரு A = 65 இருக்குல்ல, இதுதான் உங்களுக்கு அப்படியே ரிவர்ஸில் வந்து டிஸ்பிளே பண்ணாத இன்வெர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அப்போ பிரிண்ட் கேர் சி. அப்போ A வந்து என்ன வருது, இந்த இடத்துல 65ன்னு சொல்லிட்டு ஃபில் ஆகும். அப்போ கேர் ஆஃப் 65ன்னு என்ன பண்ணுது, கேரக்டர் கன்வெர்ட் பண்ணுது ஏன்னு சொல்லி வரும். 43 வந்து என்ன பண்ணால் ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிள் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைனரி ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பைனரி ஃபங்க்ஷன் returns a binary string prefixed with 0b for the given integer number. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னா பைனரி நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா பைனரி நம்பரை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இது வந்து ஃபார்மேட் கேன் ஆல்சோ பி யூஸ்ட் இன்ஸ்ட் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அது வரப்போ இதே கான்செப்ட் மாதிரி ரிப்பீட் ஆகும். இப்போ பைனரி நம்பர்ஸ் மட்டும் எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பைனரி நம்பர் அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஒரு நம்பர் நீங்கள் கொடுப்பீங்க, அது வந்து என்ன பண்ணும், பைனரி நம்பரை கன்வெர்ட் பண்ணும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ரிப்பீட்டட் டிவிஷன் பை 2, அதாவது ஏதாச்சும் ஒரு நம்பர் இருக்கும், அது என்ன பண்ணுவோம், ரிப்பீட்டட் டிவிஷன் பை 2 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், 2ஆல் நம்ம ரிப்பீட் பண்ணிட்டு வரோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். +1ல் செகண்ட் லெஸ்ஸில் நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற லெஸ்ஸில் நம்ம பார்த்துருப்போம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஃபங்க்ஷனாக கொடுக்குறப்ப என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக அதே கன்வெர்ட் பண்ணி நம்ம கொடுத்துரும். x = என்ன கொடுத்தாங்கன்னா 15. இப்போ இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள், பிரிண்ட் 15 இஸ் பைனரி. அப்போ இந்த 15 இஸ் பைனரி அப்படிங்கிறது சிங்கிள் கோட்ஸ் அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு. இதை கால்குலேஷன் பைனரி ஆஃப் எக்ஸ், அதை பார்த்தீங்கன்னா பின் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸில் நடக்குதுன்னா 15. இப்போ இதெல்லாம் மாற்றணும், பைனரி நம்பராக மாற்றணும். இப்போ 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 7 × 2 என்ன வரும், 14. ரிமைண்டர் 1 மாதிரி 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 3 × 16. அடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆல் டிவைட் பண்ணிங்க 1 1. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 1 1 அப்படின்னு சொல்லிட்டு 4 1 கிடைக்கும். அடுத்து பார் ப்ரிஃபிக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 0p. அப்போ 0p 4 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணோம்னா ஆன்சர் கிடைக்கும். நம்ம கொடுத்து என்ன அப்படின்னா ஒரு நார்மல் டெசிமல் நம்பர். இப்போ இது என்ன நம்பரை கன்வெர்ட் பண்ணியிருக்குது, பைனரி நம்பராக கன்வெர்ட் பண்ணியிருக்கு. அது நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், பைனரி ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து இதே பாருங்கள், y = 101 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பிரிண்ட் 101 இன் பைனரி. அதை பார்த்தீங்கன்னா இது அப்படியே உனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. 11 இன் பைனரி பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ பைனரி ஆஃப் 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்களா. இப்போ உனக்கு என்ன பண்ணணும், 0b அப்படிங்கிறது ப்ரிஃபிக்ஸ் வந்துடும். இப்போ 101 வந்து நீ என்ன பண்ணணும், ரிப்பீட்டட் டிவிஷன் பை 2 அப்படியே இப்போ டிவைட் பண்ணிட்டு வந்தோன்னா உனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 104. டைப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். டைப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரிட்டர்ன்ஸ் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஃபார் த கிவன் சிங்கிள் ஆப்ஜெக்ட். ஓகே, இது வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நம்பர் கொடுத்தாலும் சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் சரி, இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸ் மாதிரி ட்ரூ ஃபால்ஸ் இந்த மாதிரி கொடுத்தாலும் சரி, அது என்ன டேட்டா டைப், அது வந்து ஃப்ளோட்டா ஸ்ட்ரிங்கா இல்லை அப்படின்னா பூலியன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். அதை பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஃபார் த கிவன் சிங்கிள் ஆப்ஜெக்ட். நீங்கள் கொடுக்குற அந்த ஆப்ஜெக்ட் இப்போ 15.2 இது வந்து உங்களுக்கு பார்க்குறப்ப தெரியும், இது அது ஃப்ளோட் வேல்யூஸ். இது வந்து ஏங்கிறதுனா ஸ்ட்ரிங்க்கு. அடுத்து ட்ரூ ஃபால்ஸ் இதில் வரும்னா உங்களுக்கு பூலியன் வேல்யூஸ் நமக்கு வந்துடும். திஸ் ஃபங்க்ஷன் யூஸ் வித் சிங்கிள் ஆப்ஜெக்ட் பேராமீட்டர் வந்து யூஸ் பண்ணுறப்ப உள்ள வந்து என்ன பண்ணோம்னா சிங்கிள் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் தான் நம்ம கொடுக்கணும். 2 ஆப்ஜெக்ட் கொடுத்த அப்படின்னா உனக்கு என்ன பண்ணோம்னா எரர் காமிக்கும். அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், x = 15.2. அப்போ பிரிண்ட் டைப் ஆஃப் எக்ஸ். அப்போ டைப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். அப்போ டைப் எக்ஸ், இப்போ எக்ஸில் வந்து என்ன இருக்கும் 15.2. அப்போ 15.2ங்கிறது என்ன ஃப்ளோட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அவுட்புட்டில் என்ன பண்ணோம்னா அந்த பேராமீட்டர் சிம்பிள் போட்டு உங்களுக்கு லெசன் போட்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக உங்களுக்கு அந்த இடத்துல வரும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா y = a. அப்போ என்ன பண்ணுது, y சப்ஸ்டியூட் ஆகுது. அப்போ ஸ்ட்ரிங்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரூ, இங்கே என்ன வரும்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, அப்போ வந்து பூலியன்ஸ். இது வந்து டிஃபால்ட்டாக கிளாஸுங்கிறது உங்களுக்கு ஆட் ஆகிக்கும். இங்கே எப்படி ப்ரீவியஸ் பேஜ் நம்ம பார்த்தோம்ல 0b அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஆட் பண்ணுற மாதிரி இந்த பிளேஸ் பாருங்கள், 0b வந்து உங்களுக்கு ஆட் பண்ணோம். அதேமாதிரி இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணோம் கிளாஸுங்கிறது உங்களுக்கு டிஃபால்ட்டாக அந்த இடத்துல என்ன பண்ணோம்னா ஆட் ஆகிக்கும். அது வந்து உங்களுக்கு நோட்டில் கொடுக்காம விட்டாங்க. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பாருங்கள், ஐடி அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஐடி அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸ் இதே நான் ஒர்க் பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம். ஐடி ரிட்டன் ஐடென்டிஃபை ஆஃப் an ஆப்ஜெக்ட் தட் இஸ் அட்ரஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன் மெமரி. நம்ம சொல்கிறோம் ஒவ்வொரு வேரியபிளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லொக்கேஷனில் போய் ஸ்டோர் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம C++லேயே படிச்சிருப்போம். இப்போ A = B = அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுக்குறீங்க, அது வந்து ஒரு வேரியபிள், அதுக்குன்னு ஒரு மெமரி அட்ரஸ் இருக்கும், அது போய் ஸ்டோர் ஆகிக்கும். எப்படி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு டோர் நம்பர் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு நம்பர்ஸும் நம்ம ஸ்டோர் பண்ணுறப்ப கம்ப்யூட்டர் என்ன பண்ணுது, ஒரு மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். அந்த மெமரி வந்து அட்ரஸ் எப்படி நம்ம பார்க்குறது, அதுக்கு யூஸ் பண்ணுற ஐடி தான் என்ன அப்படின்னா ஐடி அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸ். ஐடென்டிஃபிகேஷன் எந்த லொக்கேஷனுக்கு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறது. ஐடி ரிட்டன் ஐடென்டிஃபை ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் தட் இஸ் அட்ரஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இன் மெமரி. இப்போ எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள், ஒய் அப்படிங்கிற வேரியபிள். இப்போ இதனுடைய அட்ரஸ் வந்து என்ன பண்ணோம்னா உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவோம். நோட் அட்ரஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் மே டிஃபர் இன் யுவர் சிஸ்டம். இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் போயிட்டு
இவங்க வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் டிஃபால்ட்டாக பாருங்கள் ஒரு அட்ரஸ் எக்ஸுக்கு ஒரு அட்ரஸ் ஒய்க்கு வந்து ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இதே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்குறப்ப என்ன பண்ணோம்னா அந்த அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, ஏன்னா ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் ஒவ்வொரு லொக்கேஷனில் உங்களுக்கு சேவ் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் மட்டும் உங்களுக்கு வேரி ஆகிட்டு இருக்கும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15, ஒய் ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க சிங்கிள் கோட்ஸில் ஏன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பிரிண்ட் அட்ரஸ் ஆஃப் எக்ஸீஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சா. அடுத்து பாருங்கள் இதான் ஃபங்க்ஷன் ஐடி ஆஃப் எக்ஸ். எக்ஸ் வந்து என்ன ஸ்டோர் ஆகுது 15. இந்த 15 அப்படிங்கிற நம்பர் எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் ஸ்டோர் ஆகும் நமக்கு தெரியும். இப்போ அதனுடைய அட்ரஸ் என்ன பண்ணால் இந்த அட்ரஸ். அடுத்து ஒய் ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிங்கிள் கோட்ஸ் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது போய்ட்டு என்ன பண்ணோம்னா ஒய் அப்படிங்கிறது தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு என்ன பண்ணோம் ஏ அப்படிங்கிறது சிங்கிள் கோட்ஸ் ஏ ஸ்டோர் பண்ணும். அப்போ இதனுடைய அட்ரஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சம் நம்பர்ஸ் வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் மினிமம் மேக்ஸிமம் சம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியான கான்செப்ட். இப்போ மினிமம் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் மினிமம் வேல்யூ இன் லிஸ்ட். ஒரு லிஸ்ட் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இதான் லிஸ்ட். இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. கொடுத்து செப்பரேட்டட் பை என்ன கமால் கொடுத்துருப்பாங்க. இதான் லிஸ்ட் நம்ம சொல்கிறோம். அப்போ இதில் வந்து எது மினிமம் வேல்யூஸ்னு சொல்லி பார்த்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். இதில் பாருங்கள் மினிமம் லிஸ்ட். ஓகே, அதனுடைய சிண்டாக்ஸு. இப்போ மை லிஸ்ட்னு கொடுத்தாங்க. டோட்டலாக 4 நம்பர்ஸ் இருக்குது. பிரிண்ட் மினிமம் ஆஃப் மை லிஸ்ட். அப்போ மினிமம் ஆஃப் மை லிஸ்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதான் ஃபங்க்ஷன் MIN மை லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்களா. இப்போ இதில் வந்து மினிமம் நம்பர்ஸ் எதுனா 21 வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் மேக்ஸிமம் வேல்யூ இன் லிஸ்ட். இப்போ இந்த லிஸ்ட் வந்து எது மேக்ஸிமம் அது வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ மை லிஸ்ட் அதே தான் 21, 76, 98, 23. இது வந்து எது மேக்ஸிமம் 98. அப்போ அதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா பிரிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மேக்ஸிமம் ஆஃப் மை லிஸ்ட். அப்போ மேக்ஸிமம் ஆஃப் மை லிஸ்ட் அப்படிங்கிறது என்னாச்சு உனக்கு இது வரலாம் உங்களுக்கு டிஃபால்ட்டாக பிரிண்ட் ஆயிரும். இப்போ இதான் ஃபங்க்ஷன் மேக்ஸ் ஆஃப் மை லிஸ்ட். அப்போ என்ன அது 98 அப்படிங்கிற ஆன்சர் வந்து பிரிண்ட் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணோம்னா நம்ம கொடுக்குற லிஸ்ட்லேருந்து சம் கண்டுபிடிக்கும். ரிட்டர்ன்ஸ் சம் ஆஃப் வேல்யூ இன் லிஸ்ட். லிஸ்ட்டோட என்ன பண்ணுது சம் வந்து கண்டுபிடிச்சி ரிட்டர்ன் பண்ணோம். அப்போ இது பாருங்கள் மை லிஸ்ட் அதே தான் 21, 76, 98, 23. இப்போ பிரிண்ட் சம் ஆஃப் மை லிஸ்ட். அப்போ சம் ஆஃப் மை லிஸ்ட்டு அது நம்ம சம் மை லிஸ்ட். அப்போ என்ன பண்ணுறது ஆட் பண்ண உனக்கு என்ன கிடைக்கணும் 218 அப்படிங்கிற ஆன்சர் வந்து உனக்கு கிடைக்கும். அடுத்து பாருங்கள் ஃபார்மேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸ். இப்போ ஃபார்மேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரிட்டர்ன்ஸ் அவுட்புட் பேஸ்ட் ஆன் த கிவன் ஃபார்மேட். நீங்கள் என்ன ஃபார்மேட் கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணோம்னா அவுட்புட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அது என்ன சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் டோட்டலாக வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் பைனரி ஃபார்மேட், செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டல் ஃபார்மேட், தேர்ட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் ஃபைன் நோட்டேஷன். இப்போ ஃபஸ்ட்டு பைனரி ஃபார்மேட் பாருங்கள் அவுட்புட் நம்பர் இன் பேஸ் 2. இப்போ பைனரி ஃபார்மேட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா பேஸ் 2 வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பைனரி ஃபார்மேட்டில் ஆன்சர் வந்து என்ன பண்ணோம்னா டிஸ்பிளே பண்ணி கொடுக்கும். அதே இது அப்படின்னா இந்த பைனரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்தோம். பைனரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது முன்னாடி பார்த்தோம்னா இருக்கா ஏற்கனவே பின்னாடி வரப்போ நம்ம சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல இருக்கும் பாருங்கள் பைனரி ஃபங்க்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் ஃபங்க்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ அதே இது மாதிரி இங்கே ரிப்பீட் ஆகுது. ஃபார்மேட் ஃபங்க்ஷன் கொடுத்த டிசைனிங் வசம் நம்ம ஃபார்மேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது. அங்கே வந்து 0B அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது ப்ரீஃபிக்ஸ் ஆட் பண்ணும். இது வந்து அது ஆட் ஆகாது. அது ரெண்டு கூட டிஃப்ரெண்ட். இதில் பாருங்கள் ஃபார்மேட் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்க்கலாம் x = 14. அப்போ இது வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். பிரிண்ட் எக்ஸ் வேல்யூ இன் பைனரி. அப்போ எக்ஸ் வேல்யூ இன் பைனரி அப்படிங்கிற ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆயிடுச்சு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபார்மேட் x, b. இப்போ எக்ஸ் வந்து என்ன வேல்யூஸ் இருக்கும் 14. அடுத்து வந்து நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணுறோம் பின்னு என்ன பண்ணோம் இந்த இடத்துல பைனரி. அப்போ என்ன பண்ணோம்னா 14 எடுத்து என்ன பண்ணுங்க 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். இப்போ டிவைட் பண்ண உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 110 வந்து கிடைக்கும். அதான் இந்த பாருங்கள் 110. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஆக்டல் ஃபார்மேட். அவுட்புட்ஸ் த நம்பர் இன் பேஸ் 8. இது வந்து பண்ணால் பேஸ் 8 வந்து உங்களுக்கு கொடுக்கும். பேஸ் 8 அப்படின்னா 25 என்ன பண்ணோம் அப்படின்னா 8ஆல் டிவைட் பண்ணும். இந்த இடத்துல பாருங்கள் y என்ன கொடுத்துருக்காங்கன்னா 25. இந்த இடத்துல பாருங்கள் பிரிண்ட் y வேல்யூ இன் ஆக்டல் ஃபார்மேட் y, என்ன கொடுத்தாங்கன்னா இது வந்து O 0 கிடையாது O. அப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா 25 என்ன கொடுத்துட்டாங்க பேஸ் வந்து 8 கொடுத்துட்டாங்க. அப்போ 8ஆல் என்ன பண்ணோம் டிவைட் பண்ணோம். 3 × 8 என்ன வரும் 24. ரிமைண்டர் என்ன பண்ணோம் 1. இப்போ ஆன்சர் எதுனா உனக்கு என்ன வரும் 31 அப்படி சொல்லிட்டு உனக்கு கிடைக்கும். இப்போ y வேல்யூ இன் ஆக்டல். இப்போ இதில் பாருங்கள் y வேல்யூ இன் ஆக்டல் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃபார்மேட் y, O y வந்து வந்துச்சு 25. இது வந்து ஆக்டல் ஃபார்மேட். அப்போ ஆக்டல் ஃபார்மேட் வரும் 31 வந்து டிஸ்பிளே ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் ஃபைன் நோட்டேஷன். டிஸ்பிளேஸ் த நம்பர் as a ஃபிக்ஸ்ட் ஃபைன் நம்பர். த டிஃபால்ட் ப்ரிசிஷன் இஸ் 6. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுத்தா அது என்ன பண்ணோம்னா ஃபிக்ஸ்ட் ஃபைன் கொடுக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஃபிக்ஸ்ட் ஃபைன் அப்படின்னா இப்போ ஒரு 10 அப்படி சொல்லி கொடுக்குறப்பனா உனக்கு 10 பாயிண்ட். அடுத்து என்ன பண்ணோம்னா 6 ஜீரோஸ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு டிஸ்பிளே த நம்பர் ஆஃப் ஃபிக்ஸ்ட் ஃபைன் நம்பர். த டிஃபால்ட் ப்ரிசிஷன் இஸ் 6. எக்ஸ் வேல்யூ இஸ் y வேல்யூ 10 ஆச்சு. இப்போ லாஸ்ட் ஒன்று அப்படின்னா y வேல்யூ இன் ஃபிக்ஸ்ட் ஃபைன் நோட்டேஷனை இந்த இடத்துல பாருங்கள்
பிரிண்ட் ஒய் வேல்யூ இன் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் நம்பர். அப்போ ஒய் வேல்யூ இன் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் நம்பர் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதுதான் ஃபங்க்ஷன் ஃபார்மேட் ஒய் கம்மா எஃப். ஒயில் இருந்துச்சுன்னா 25. அப்போ 25 என்ன கொடுத்துறாங்க எஃப்னா சொல்லியிருந்தோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக 6 டிஜிட் வந்து உங்களுக்கு வரும் டாட்டுக்கு அடுத்து. அப்போ டோட்டலாக 6 ஜீரோஸ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ரவுண்ட் ஃபங்க்ஷன். இந்த ரவுண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன ஒர்க் செய்யுன்னு சொல்லி பார்க்கலாம். ரிட்டர்ன்ஸ் த நியரஸ்ட் டு இட்ஸ் இன்புட். நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறது, நியரஸ்ட் நம்பர் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். அது என்ன சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் இஸ் யூஸ்டு டு ஸ்பெசிஃபை வேல்யூ டு பி ரவுண்டட். இப்போ வந்து இது என்ன பண்ண அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் செகண்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்குமெண்ட். இது வந்து ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டு, இது வந்து நான் செகண்ட் ஆர்குமெண்ட்டு. இப்போ இதனுடைய சின்டாக்ஸ் காமன் தான். ரவுண்ட் நம்பர் கமா என் டிஜிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது என்ன சொல்லி பார்க்கலாம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் கொடுத்தாங்க 17.9, அடுத்து ஒய் ஈக்குவல் டு 22.2, இஜெட் ஈக்குவல் டு -18.3 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுக்குறப்போ உங்களுக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிரிண்ட் எக்ஸ் வேல்யூ இஸ் ரவுண்டட் டு ரவுண்ட் ஆஃப் எக்ஸ். அப்போ எக்ஸ் வேல்யூ இஸ் ரவுண்டட் டு, அப்போ நம்ம வந்து எக்ஸ் வேல்யூ இஸ் ரவுண்டட் டு அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து என்ன கொடுத்தாங்கன்னா ரவுண்ட் ஆஃப் எக்ஸ். இப்போ உனக்கு எக்ஸில் என்ன இருக்குது 17.9 இருக்கா. அப்போ 17.9 என்ன பண்ணோம்னா ரவுண்ட் பண்ணும். ரவுண்ட் பண்ணதுன்னு வச்சுக்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன். நீங்கள் மேக்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க எல்லாருமே. அந்த 0.5 அதுக்கு மேலே போய்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ 17.7 இது வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணலாம், 18 சொல்லிவிட்டு நீங்கள் மேக்ஸ் ரைட் பண்ணுவீங்க. இப்போ 17.9 நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்க, 18 தான் போடுவீங்க. இப்போ 17.4 வந்து என்ன பண்ணுவோம், 17 அப்படி சொல்லி போட்டுவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 17.5ன்னு சொல்லி வரப்போ என்ன பண்ணுவோம், நம்ம 18 சொல்லிட்டு பண்ணுவோம். அதாவது 0.5க்கு மேலே வந்துட்டாவே நம்ம என்ன பண்ணுவோம், 0.5க்கு மேலே வந்தாவே என்ன பண்ணுவோம், நம்பர் வந்து ரவுண்ட் பண்ணி 18 சொல்லிட்டு நம்ம போடுவோம் மேக்ஸில். அந்த கால்குலேஷன் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 17.9 இதுக்கான ஃபங்க்ஷன் பார். பிரிண்ட்டு எக்ஸ் வேல்யூ இஸ் ரவுண்டட் டு ரவுண்ட் ஆஃப் எக்ஸ். அப்போ எக்ஸ் வேல்யூ இஸ் ரவுண்டட் டு இப்போ என்ன வந்துச்சு, இந்த ஸ்ட்ரிங் அப்படி உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல ரவுண்ட் ஆஃப் எக்ஸ்னு நான் 17.9 இப்போ என்ன மாறிடுச்சு 18 அப்படி சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்த ஃபங்க்ஷன் பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு 22.2. அப்போ அடுத்த ஃபங்க்ஷன் பிரிண்ட் ஒய் வேல்யூ இஸ் ரவுண்டட் டு, இப்போ ரவுண்ட் ஆஃப் ஒய் கொடுத்துருவாங்க. ஒய்க்கு வந்து உனக்கு என்ன வரும் அப்படின்னா ஒய் வேல்யூ இஸ் ரவுண்டட் டு நமக்கு என்ன இருக்குது 22.2. நான் என்ன சொல்லியிருந்தேன் 0.5க்கு மேலே போனதை என்ன பண்ணணும் ஆட் பண்ணோம். இங்கே வந்து நான் 22.2 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுது 22 அப்படிங்கிறது உனக்கு டிஸ்பிளே இருக்குது. அடுத்து இதில் பாருங்கள் இசட் ஈக்குவல் டு -18.3. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த டைம் உனக்கு எதில் வந்துருக்கு நெகட்டிவ் மைனஸ் சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி வந்து உனக்கு என்ன நடக்கும், இப்போ பிரிண்ட் இஜெட் வேல்யூ இஸ் ரவுண்டட் டு ரவுண்ட் ஆஃப் இஜெட். அப்போ என்ன பண்ணுது இஜெட் வேல்யூ இஸ் ரவுண்டட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு ரவுண்டட் டு. அடுத்து என்ன இருக்குது ரவுண்ட் ஆஃப் இஜெட். அப்போ மைனஸ் அது மைனஸ் அப்படியே தான் உனக்கு போட்டுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இருக்குது 18.3. அப்போ என்ன அது 18 அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்டோர் பண்ணிக்கும். அது 0.5க்கு மேலே போகிறப்ப நம்ம அந்த ஒன்று ஆட் பண்ணிக்கும். இல்லை அப்படின்னா இருக்க நம்பர் அப்படியே உங்களுக்கு வச்சுக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17.9 மட்டும் என்னாச்சு 18 சொல்லி மாறிடுச்சு. மீதியில் நான் 22.2 22 ஆயிடுச்சு. 18.3 உனக்கு வந்து 18 தான். இப்போ உனக்கு இந்த டவுட் வரும், இப்போ 17.5 வந்தால் என்ன வரும் அப்படின்னா 18 அப்படிங்கிற ஆன்சர் தான் உனக்கு கிடைக்கும். இது கவனமாக வச்சுக்கோ, ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா சில டைம் கேட்குறதான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அடுத்தது 17.4 வந்தாலும் என்ன பண்ணும் 17 தான் நம்பர் வந்து ஆட் பண்ணும், ரவுண்ட் பண்ணிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிருச்சு. ஓகே, இது வந்து மேலே பார்த்த கான்செப்ட். ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ் உங்களுக்கு மேலே இருக்கிறதுனா அவுட்புட் 1 முடிஞ்சது. இப்போ செகண்ட் ஆர்குமெண்ட். இப்போ செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆர்குமெண்ட்டு இஸ் யூஸ்டு டு ஸ்பெசிஃபை நம்பர் ஆஃப் டெசிமல் டிஜிட் இஸ் டிசைட் ஆஃப்டர் ரவுண்டிங். நீங்கள் நம்பர் வந்து ரவுண்ட் பண்ணது முற்பட்டு உங்களுக்கு எத்தனை டிஜிட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணுறது. பாயிண்ட்டுக்கு அடுத்து அது என்ன சொல்லி பார்க்கலாம். n1 ஈக்குவல் டு 17.89 89. அப்போ வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பழைய ஃபார்மேட் வந்து உனக்கு என்ன பண்ணியிருக்கோம் 18 அப்படின்னு சொல்லிட்டு நீ போட்டுருவேன். ஓகே, ஏன்னா 17.5க்கு மேலே போய்ட்டு என்ன பண்ணுவோம் 18 சொல்லி ரவுண்ட் பண்ணுவீங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஆர்குமெண்ட் என்ன, உனக்கு பாயிண்ட்டுக்கு அடுத்து எத்தனை டிஜிட் வேணும் 0ன்னு சொல்லி கொடுத்து 0.0ன்னு ஆட் பண்ணிக்கும். 0.1 கொடுத்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒரே ஒரு டிஜிட் மட்டும் டிஸ்பிளே ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2ன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. பாயிண்ட் எடுத்து 2 நம்பர்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணும். இதுதான் கான்செப்ட். மேலே பார்த்து என்ன பண்ணால் ஒரே ஒரு ஆர்குமெண்ட்ஸ், அதெல்லாம் உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, இங்கே என்ன கொடுத்துறாங்க எல்லாமே 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா 1 ஆர்குமெண்ட் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒரு டிஜிட் வரும். இங்கே 0ன்னு சொல்லி கொடுத்தா பாயிண்ட் எடுத்து 0 போட்டுக்கும். 2ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 டிஜிட் வந்து உனக்கு டிஸ்பிளே ஆகும். அது என்ன சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் 17.89 அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. 17.89 அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க.
பிரிண்ட் ரவுண்ட் n1, 0. இப்போ n1லேருந்து என்ன நம்பர்ஸ் இருக்குது 17.89. அப்போ 17.89 உனக்கு என்ன வரும் அப்படின்னா n1, 0ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ பாயிண்ட்டுக்கு அடுத்து எந்த டிஜிட்டும் வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணுது ரவுண்ட் பண்ணி 0 அப்படிங்கிற நம்பர் போட்டுக்கும். ஓகே, அது இங்கே வந்து என்ன பண்ணுச்சு 17.9 இருந்தாலும் உனக்கு என்ன வரும் 18. இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க 2 ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணதுனால பாயிண்ட்டுக்கு அடுத்து 0 ஆட் பண்ணி ரவுண்டும் பண்ணிக்கும், பாயிண்ட்டுக்கு அடுத்து 0ங்கிறத ஆட் பண்ணிக்கும். அப்போ 18.0 ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் பார். இங்கேயும் 17.9 தான். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க இங்கே 17.89 கொடுத்துருக்காங்க. அதே கான்செப்ட் தான், இருந்தாலும் என்ன பண்ணுது அப்படின்னா அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆகுது 18.0. அதே இங்கே வந்து வந்துச்சுன்னா 18 வந்துச்சு. இப்போ அடுத்து பாருங்கள் பிரிண்ட்டு ரவுண்ட் ஆஃப் n1, 1. இப்போ n1ல் வந்து என்ன வந்துச்சு 17.89 இருக்கா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க செகண்ட் ஆர்குமெண்ட்டில் n1, 1. அப்போ ஒரு டிஜிட் உனக்கு வரணும். அப்போ 17.89 நம்மளுக்கு என்ன பண்ணோம்னா ஒரு ஆர்குமெண்ட் தேவை. அப்போ இதை மட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 17 பாயிண்ட் அப்படியே வச்சுக்கிற. இங்கே நான் பாயிண்ட்டுக்கு அடுத்து என்ன இருக்குது 5க்கு மேலே போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறேன் 17.9. அப்போ 17.9 போட்டுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட்ஸ். அப்போ வந்து உனக்கு பிரச்சனை கிடையாது, இருக்கிற நம்பர் அப்படியே டிஸ்பிளே ஆயிடுச்சு. 2 ஆர்குமெண்ட்ஸ்னு உனக்கு டிஸ்பிளே ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0னா எந்த நம்பரும் ரவுண்ட் பண்ணக்கூடாது, டோட்டலாக ஆன்சரே ரவுண்ட் பண்ணி போட்டுறது. இது வந்து என்ன பண்ணுறது ஒரு நம்பரை மட்டும் ரவுண்ட் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 17.89 சொல்லி இருந்துச்சுன்னா 17.89 இருந்துச்சுன்னா இப்போ இந்த ஒரு நம்பர் தான் என்ன பண்ண போகிறோம் நம்ம ரவுண்ட் பண்ண போகிறோம். அப்போ ஒரு நம்பர் ரவுண்ட் பண்ண என்ன வரும் பாயிண்ட்டுக்கு அடுத்து என்ன அப்படின்னா 9. அப்போ 8 இதெல்லாம் என்ன பண்ணுது 9 அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பர்ஸ். அப்போ 2 நம்பர்ஸ் ஆல்ரெடி இருக்குது. அப்போ 2 நம்பர்ஸ் ரவுண்ட் பண்ணாலும் உனக்கு என்ன பண்ணுது அந்த பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 நம்பர்ஸ் தான் உனக்கு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெசிமல் டிஜிட் பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்கிற நம்பர் வந்து எப்படி ரவுண்ட் பண்ணுறதுங்கிறத கான்செப்ட். அடுத்து பாருங்கள் பவர் ஃபங்க்ஷன்ஸ். இந்த பவர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, பவர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன ஒர்க் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 1 by 1 உங்களுக்கு பார்த்துட்டு வரலாம். இப்போ இந்த பவர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணோம்னா நம்ம கொடுக்குற நம்பர் என்ன பண்ணுறது பவரை வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குறது நான் பவர் ஃபங்க்ஷனோட ஒர்க்கு. ரிட்டர்ன்ஸ் காம்படிஷன்ஸ் ஆஃப் ஏபி, அதை பார்த்தீங்கன்னா ஏ டபுள் ஸ்டார் பி ஏ ரைஸ் டு த பவர் ஆஃப் பி. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸில் படிச்சிருப்பீங்க. இப்போ 3 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்தா என்ன பண்ணுது 9. 3 ஸ்கொயர்னா 3 × 3. அப்போ என்ன பண்ணுவோம் 9 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து கொடுக்கும். அதான் பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஃபங்க்ஷன். இதில் பாருங்கள் A = 5 சின்டாக்ஸு, B = 2, C = 3.0. இப்போ பவர் A, B. இப்போ A, B என்ன வரும் 5 ஸ்கொயர். இப்போ 5 ஸ்கொயர் என்ன வரும் 25. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் A, C. ஏல வந்து என்ன இருக்குதுன்னா 5. அடுத்து உங்களுக்கு என்ன இருக்குது 3.0. அப்போ 5 × 3.0. அப்போ 3 டைம்ஸ் போடுவோம். 5 × 5 25. 25 × 5 என்ன வரும் அப்படின்னா 125. இங்கே வந்து என்னென்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட். அப்போ என்ன வருது 125.0 அப்படிங்கிற ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 125. ஓகே, 125 125.0 அப்படிங்கிற ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா சிங்கிறது என்ன ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃபங்க்ஷன் பாருங்கள் பிரிண்ட் பவர் A + B, 3 அப்படின்னு சொல்லிடுறாங்க. A + B வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ A என்ன 5, B என்ன 2, 5 + 2 என்ன 7. அப்போ 7 பவர் என்ன வரும் உனக்கு 3ன்னு சொல்லி வரும். அப்போ 7 × 7 என்ன வரும் அப்படின்னா 49. 49 × 7 உனக்கு என்ன வரும் அப்படின்னா 343 அப்படிங்கிற ஆன்சர் வந்து உனக்கு கிடைக்கும். இது பவர் ஃபங்க்ஷனோட யூஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். பில்டின் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன். ஆனால் லெசன் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பில்டின் அண்ட் மேத்தமெட்டிக்கல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறப்ப டிஃபால்ட்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இம்போர்ட் மேக் அப்படிங்கிறது வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஆட் பண்ணிக்கணும். அதாவது கொடுத்துருவாங்க ஸ்பெசிஃபை இம்போர்ட் மேக் மாடியூல் பிஃபோர் யூசிங் ஆல் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் இன் ஏ ப்ரோக்ராம். இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க வந்து என்ன பண்ணோம்னா இம்போர்ட் மேக் அப்படிங்கிற மாடியூல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் ஃபங்க்ஷன் டிஸ்கிரிப்ஷன் சின்டாக்ஸு எக்ஸாம்பிள். இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட்டு. ஃப்ளோர் ஃபங்க்ஷன் பாருங்கள் ரிட்டர்ன்ஸ் லார்ஜஸ்ட் இன்டிஜர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். நீங்கள் கொடுக்குற நம்பருக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் அந்த நம்பர் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் கொடுக்கும். அது என்ன சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும். இப்போ இதில் பாருங்கள் mac.floor(x) mac.floor(x) அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இதுதான் அதனுடைய சின்டாக்ஸு. இம்போர்ட் மேக் அப்படிங்கிறத ஃபஸ்ட் லைன் நீங்கள் கொடுத்தணும். புறம் வந்து டைப் பண்ணுறப்ப ஃபஸ்ட் எடுத்து இம்போர்ட் மேக் அப்படிங்கிற டைப் பண்ணிட்டு நீங்கள் டைப் பண்ணி ஆரம்பிக்கணும். ஆனால் மேலே பார்த்துல என்ன பண்ண தேவையில்லை, நீங்கள் டைரெக்டாகவே டைப் பண்ணி அவுட்புட் பார்த்துக்கலாம். இது வந்து டைப் பண்ணுறப்ப இம்போர்ட் மேக்னு சொல்லி போடணும். x = 26.7, y = -26.7, z = -23.2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ பிரிண்ட்டு mac.floor(x) அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா 26.7 இப்போ வந்து பாயிண்ட்டுக்கு அடுத்து ஓகே எந்த நம்பர் இருந்தாலும் சரி அது என்ன பண்ணோம் அப்படின்னா
26ன்னு சொல்லி வச்சுக்கோம். இப்போ 26.1 இருந்தாலும் சரி 2 3 4 5 6 7 8 9 எது இருந்தாலும் சரி அது என்ன பண்ணுது 26 அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கும் பிரிண்ட் பண்ணோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதே -26.7 இருக்கா இது இருந்துச்சுன்னா -27 வந்துருச்சு. இதனுடைய கான்செப்ட் என்னன்னா பாயிண்ட்டுக்கு அடுத்து எந்த நம்பர் இருந்தாலும் சரி அது என்ன பண்ணோம்னா நெகட்டிவ் அதனால் என்ன பண்ணுதுன்னா 1 வந்து என்ன பண்ணுது -26 அப்படிங்கிறது -27 வச்சுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா z = -23.2 இப்போ என்ன பண்ணுது 1 ஆட் பண்ண உனக்கு வரும் -24. அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ப்ளஸில் இருந்ததுன்னா அந்த நம்பர் அப்படியே வச்சுக்கணும். பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக இருந்தால் என்ன பண்ணோம்னா 1 வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். இது இதனுடைய கான்செப்ட். இது வந்து அப்படியே ஆப்போசிட். ஓகே அது என்ன பண்ணுச்சு ப்ளஸ்ஸாக இருந்தால் உனக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா 1 அப்படியே வச்சுக்கும். மைனஸாக இருந்தால் மட்டும் உனக்கு என்ன பண்ணும் ஆட் பண்ணும். இது வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ப்ளஸ்ஸாக இருந்தால் ஒன்று ஆட் பண்ணிக்கும். மைனஸாக இருந்தால் என்ன பண்ணுது அந்த நம்பர் அப்படியே வச்சுக்கும். இப்போ இதில் பாருங்கள் சீலிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸோட பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ் வந்து எப்படி இருக்கோ அதை பொறுத்து உனக்கு என்ன பண்ணுது ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் வந்து என்ன பண்ணோம்னா ரிட்டர்ன் பண்ணோம் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் பொறுத்து. இப்போ இம்போர்ட் மேக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 26.7 இங்கே என்ன இருக்குது 27 இருக்குது. என்ன காரணம் இது வந்து பாசிட்டிவ். அப்போ சீலிங் வந்து உனக்கு என்ன பண்ணுது 1 வந்து ஆட் பண்ணிச்சு சீலிங் ஃபங்க்ஷன். இதே மைனஸாக இருந்தால் உனக்கு என்ன பண்ணோம்னா அந்த நம்பர் அப்படி வச்சுக்கும் -26 -23 அப்படி இருக்கும். இப்போ அதுக்கான ஃபங்க்ஷன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட். இந்த ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே நம்ம கொடுக்குற நம்பருக்கு வந்து ஸ்கொயர் ரூட் வந்து கண்டுபிடிக்கும். இப்போ √9 இன்னும் வரும் 3ன்னு சொல்லி வரும். √25 அப்போ என்ன வரும் அப்படின்னா 5ன்னு சொல்லி உனக்கு வரும். அதான் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன். ரிட்டர்ன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் நாட் எக்ஸ் மஸ்ட் பி கிரேட்டர் தன் ஆர் 0. அதை பார்த்தீங்கன்னா ஜீரோட என்ன பண்ணணும் நம்ம கிரேட்டர் நம்பர் தான் நம்ம கொடுக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இம்போர்ட் மேக் a = 30 b = 49 c = 25.5 பிரிண்ட் மேக் டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a. அப்போ ஏக்கு வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா இந்த ஆன்சர் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிக்கு வந்து கண்டுபிடிக்கிறப்ப என்ன வரும் 7.0. அது 7ங்கிறது 7.0 சொல்லிட்டு டெசிமல் ஃப்ளோட்டிங் பாயிண்டில் காமிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 25.5 அதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதான் பார்த்தீங்கன்னா பில்ட்-இன் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் கான்செப்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க 4th கிலோமீட்டரில். சாரி 3 மார்க் கொஸ்டினில் 4th கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும். என்ன அப்படின்னா இந்த ஃப்ளோர் ஃபங்க்ஷன்ஸும் அடுத்து பார்த்தீங்கன்னா சீலிங் ஃபங்க்ஷன்ஸும் 3rd கிலோமீட்டர் 4th கொஸ்டின் ஃபுல்லாக ரைட் பண்ணும். இதில் ஸ்டார்ட் பண்ணிக்கங்க இதோட முடிச்சிங்க 3rd கிலோமீட்டரில் 4th கொஸ்டின். ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் புக் பேக்கில் 5 மார்க்கில் வந்து கேட்டிருப்பாங்க. ஒரு 5 ஃபங்க்ஷன்ஸ் பில்ட்-இன் ஃபங்க்ஷன் பார்த்தோம் பார்த்தீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உனக்கு ஒரு 5 ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. சிஹெச்ஆர் ஃபங்க்ஷன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 4th கிலோமீட்டரில் 3rd கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. டோட்டலாக அதில் 5 டாபிக் இருக்கும். ஏபிசிடின்னு சொல்லிட்டு சப் டாபிக் கொடுத்துருப்பாங்க. கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க. சிஹெச்ஆர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஃபங்க்ஷன்ஸு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடி ஃபங்க்ஷன் டைப் ஃபங்க்ஷன் ஐடி ஃபங்க்ஷன்ஸு. அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. இன்னொரு கொஸ்டின் அடுத்த பேஜில் பாருங்கள் பவர் ஃபங்க்ஷன்ஸ். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னா 4ல் 3 4th கிலோமீட்டரில் 3rd 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏபிசிடிஇ அப்படின்னு சொல்லியிருக்கும். அந்த டாபிக் வச்சு படிச்சிங்க. டோட்டலாக இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 2 கொஸ்டின் நல்லாவே படிச்சிக்கோ. பில்ட்-இன் ஃபங்க்ஷன் ஃபுல்லாக படிச்சிக்கோ. மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே படிச்சிக்கோ. ஃபஸ்ட்டு வந்து என்னோடய அவுட்புட் வந்து தெளிவாக எழுதும். ஏன்னா உங்களுக்கு கம்பல்சரி 3 மார்க்கில் கேட்குறது 2 மார்க் கேட்குறது இல்லை அப்படின்னா 1 மார்க்கில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அந்த சென்டத்தை குறைக்கிறதுக்கோசரம் பண்ணுவாங்க. போன வருஷமே பப்ளிக்கில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. 1 மார்க்கில் கேட்பாங்க. ஓகே 2 மார்க் 3 மார்க் கூட என்ன பண்ணுவாங்க தியரியை வந்து எழுதுறீங்க. ஆனால் இந்த மாதிரி 1 மார்க் கேட்குறப்ப உங்களுக்கு 1 மார்க் போயிடும். சென்டம் குறைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் நிறையா கேட்பாங்க. அவுட்புட் வந்து தெளிவாக பார்த்துக்கும். எல்லாத்துக்கும் சின்டாக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே அடுத்து வந்து என்ன பண்ணுறீங்க அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் 2 டைம் பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இது அப்படியே ஸ்க்ரீன் இந்த எக்ஸாம்பிள் ஸ்க்ரீன் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படியே கைட் பண்ணிவிட்டு அப்படியே ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணுறீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.